ஜெயராஜ் நெய்வேலி, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இவரும் ஒரு நோன் ஃபிகர் எல்லாருக்கும். 1987ஆம் ஆண்டு சீதையம்மாள் தொழில்நுட்ப கல்லூரிக்கு அடியெடுத்து வைத்த நாம், கால்குலேட்டர் காலத்தில் அடியெடுத்த நாம், இன்று வாட்ஸ்அப் காலத்தில் நமது நட்பை புதுப்பிக்க மீண்டும் இங்கே குழும்பியிருக்கிறோம். என்னுடைய பெயர் ஜெயராஜ். நான் மெக்கானிக்கல் பிரிவில் படித்து கொண்டிருந்தேன். இந்த கல்லூரியில் படிக்கும் காலத்தில் நான் மிகவும் லீனாக காணப்படுவேன், ரொம்ப ரிசர்வ்டு, அமைதியாகவும் இருப்பேன். நான் இந்த கல்லூரியில் படித்து இந்த நிமிடம் வரை என்னுடைய சர்டிஃபிகேட்டை கூட அந்த கல்லூரியில் நான் வாங்கலை. கல்லூரியில் தான் பத்திரமா இருக்குது. 1999ஆம் ஆண்டு வரை என்னுடைய வாழ்க்கை பயணம் திசை மாறி சென்று கொண்டிருந்தது. 99ஆம் ஆண்டு வாஜ்பாய் 13 மாதம் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய நேர்முக உதவியாளராக நான் இருந்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை பாதையை திருப்பி விட்டது. என்னுடைய மனைவி NLC நிறுவனத்தினால் நடத்தப்படுகிற ஒரு பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு மகன், ஒரு மகள். நான் கல்லூரியில் கிடைத்த காலங்களில் என்னோடு ரூம்மேட்டாக இருந்த நண்பர் ராஜசேகர், அவர் கவிதை அழகாக எழுதுவார். அவருடைய அந்த வார்த்தை ஜாலங்கள் தான் என்னை உந்து சக்தியாக மாறி அரசியல் பாதையில் அழைத்து சென்றது. ஒரு பிரச்சார கூட்டத்திலே விளையாட்டாக மைக்கை என்னை கொடுத்து 1999ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, வாழப்பாடியார் எல்லாம் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருடைய பிரச்சார கூட்டத்தில் மைக்கை என்னிடத்தில் கொடுத்தார்கள் விளையாட்டாக. நான் பண்ணையாருக்கு பாய் விரித்து பாட்டாளிக்கு கை விரித்த திருக்குவளை கருணாநிதிக்கு பாடம் புகட்ட வேண்டாமா என்று ஒரே ஒரு வார்த்தை நான் ஆரம்பித்தேன். அந்த பிரச்சாரம் முடிகின்ற வரையிலே நீங்கள் தான் மேலே இருக்க வேண்டும் என்று அந்த மைக்கின் இடத்தில் கொடுத்து விட்டார்கள். அதுதான் என் வார்த்தையை திருப்பி போட்டது என்று இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய அமைச்சராக அவருடைய நேர்முகதையாளர் இருந்த என்னால் இதுவரையில் 28 மாணவர்கள் MBBS அட்மிஷன் என்னால் வாங்கி கொடுக்க முடிந்தது. குறைந்த செலவிலே என்னால் பயன்பெற்றிருக்கிறார்கள். வேறு என்னை பற்றி அதிகமாக சொல்வதற்கு அதிகமாக இல்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, ஆதலால் நட்பு செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.